ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய வெட்டிங் சாரீ, ப்ளவுஸ், லெஹெங்காஸ் இதெல்லாம் எப்படி நானே எனக்கு டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணியிருக்கேன்றது தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பந்தக்கால் சந்தன நலங்குக்கு நான் என்ன சாரீ வேர் பண்ணியிருக்கேன்றது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டார்க் க்ரீனில் கோல்டன் பார்டர் வரா மாதிரி சில்க் சாரீ தான் நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். இந்த சாரீக்கு நான் போட்டிருந்த ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸ். ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து வேறு ஒரு சாரியோட ப்ளவுஸ். இந்த சாரீக்கு சூட் ஆச்சு அப்படின்றதுனால நான் வந்து மேட்ச் பண்ணி இந்த ப்ளவுஸை வேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ளவுஸை வந்து நான் வேறு ஒரு அக்கேஷனுக்காக நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அது என்னென்னு நான் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், அது எந்த சாரியோட ப்ளவுஸுன்ட்டு. இந்த ப்ளவுஸ் ஸ்லீவ்ஸில் வர பார்டர்லேயே வந்து வெட்டிங் தீமில் தான் வந்து இருக்கும். யானை, மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் ஊர்வலமாக போகிற ஒரு சீனை தான் வந்து வீவ் பண்ணி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த பார்டரில். எனக்கு வந்து வெட்டிங் தீம்லேயே இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பிடிச்சி தான் நான் வந்து அந்த சாரீ அண்டு இந்த ப்ளவுஸ் வந்து நான் வந்து எடுத்தேன். ப்ளவுஸ் வந்து நான் ரொம்ப சிம்பிள் அண்ட் சட்டிலாக தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இதோட பேக் நெக் வந்து ஸ்கொயர் நெக் கொடுத்துருக்கேன். ஸ்கொயர் நெக் கொடுத்துட்டு அதில் வந்து கோல்டன் லேஸ் ஒர்க் வித் ஸ்டோன் ஒர்க் வர மாதிரி ஒரு லேஸ் வச்சு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸ் வந்து எல்போலேருந்து தான் வச்சுருக்கேன். இதோட எட்ஜில் வந்து கோல்டன் பீட் ஒர்க் கொடுத்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த ப்ளவுஸ் அண்ட் சாரியோட ஃபைனல் லுக். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க சாரீ வந்து எங்கள் அம்மாவோட தம்பி, அதாவது எங்கள் மாமா எனக்கு எடுத்து கொடுத்த சாரீ தான் இது. மாமா நலங்குன்னு அவங்க வீட்டில் என்னை கூப்பிட்டு வச்சாங்க. அதுக்கு நான் வேர் பண்ணியிருந்த சாரீ தான் இது. இந்த சாரியோட ப்ளவுஸுமே வந்து நான் சிம்பிளாக தான் டிசைன் பண்ணியிருப்பேன். டீப் பானெக் கொடுத்துட்டு சென்டரில் வந்து பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு சைடில் வந்து லேஸ் ஒர்க், கோல்டன் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். இதுதான் இந்த சாரீ அண்ட் ப்ளவுஸோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி நான் எடுத்த ஒரு சாரீ இது. இந்த சாரியோட கலர் காம்போ வந்து கோல்டன் எல்லோ வித் டார்க் இங்க் ப்ளூ கலர் காம்போவில் வரும் இந்த சாரீ. இதோட பல்லு வந்து டார்க் இங்க் ப்ளூவில் வரும். செம்மையாக இருக்கும் பார்க்கவே. இன்னும் நேரில் பார்க்க செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். இதோட பல்லுவில் வந்து ஸ்வான் டிசைன் இருக்கும், அதாவது அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்கள்ல தமிழில், அந்த டிசைன் வந்து இதில் பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த சாரியோட பார்டரில் வந்து ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன்ஸ் வரும். இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து ஃபுல் இங்க் ப்ளூவில் வரும். இந்த ப்ளவுஸை நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, ஸ்லீவ்ஸ் அண்டு நெக் பார்ட்டில் ஃபுல்லாக ஆரி ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் ஆரி ஒர்க் போடுறப்ப நானே ஃபோட்டோ எடுத்து பார்த்துப்பேன். எப்படி லுக் வந்திருக்கு, என்னென்னு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு நம்மளுக்கு லுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன் மெமரிஸ்க்காக. அந்த மெமரிஸ்லாம் தான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என் மேரேஜ்க்கு நானே ஆரி ஒர்க் போடணுன்றதுக்காகவே நான் ஆரி ஒர்க் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு நானே போட்ட டிசைன்ஸ் இதெல்லாம். ஸ்லீவ்ஸ்க்கு வந்து வீட் பீட்ஸ், சுகர் பீட்ஸ், சர்தோசி, இங்க் ப்ளூ ஸ்டோன்லாம் வச்சு நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் வந்து நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, இந்த பரதநாட்டியம் டான்சர்ஸ்லாம் காலில் வந்து ஒரு சலங்கை போடுவாங்கள்ல, ஃபுல் முத்து முத்தாக வச்சு கொச்ச கொச்சன்னு அவங்க நடக்கிறப்பயே அது ரொம்ப அழகாகவும் இருக்கும், கேட்கவும் நல்லாயிருக்கும். அதை ரிசம்பிள் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து நெக் பேட்டர்னில் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டில் அந்த டிசைன் கொச்ச கொச்சன்னு வரா மாதிரி ஃபுல்லாக சுகர் பீட்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சலங்கை மாதிரி நம்மளுக்கு பார்க்குறப்ப வந்து தோணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிசைன் வந்து. அதனால் நான் வந்து இந்த டிசைன் சூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ப்ளவுஸ் அண்ட் சாரியோட ஃபைனல் லுக் பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுரை மல்லிகைப்பூ. இந்த சாரீ அண்ட் ப்ளவுஸ் தான் நான் வந்து வீட்டிலேருந்து மண்டபத்துக்கு போனப்போ கட்டிட்டு போன சாரீ. அதுக்காக தான் நான் வந்து இதை டிசைன் பண்ணேன். இப்போ நம்ம அடுத்து பார்த்துட்ருக்க இந்த சாரீ தான் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ. என் ஹஸ்பண்ட் எனக்காக எடுத்து கொடுத்த சாரீ இது. இதோட கலர் வந்து ஒரு மாதிரி டார்க் மெஜந்தா ஷேடில் நான் வந்து எடுத்திருக்கேன்.
ஃபுல் ஜரி ஒர்க் வரும் saree ஃபுல்லாகவே. பார்டரில் வந்து இந்த மங்கம் டிசைன் வருது, மாங்காய் டிசைன் மாதிரி. இதோட பல்லுவில் வந்து பீகாக் டிசைன் வரும். இதோட பல்லுமே வந்து ஒரே ஷேடில் தான் இருக்கும். saree ஃபுல்லாகவே ஒரே கலரில் தான் இருக்கும். இந்த கலர் என்னோடய ஸ்கின் டோனுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும், அதாவது ஹைலைட் பண்ணி காட்டுன்றதுக்காக நான் வந்து சூஸ் பண்ணி இந்த saree எடுத்தேன். இதோட ப்ளவுஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா கிராஸ் செக்குடு மாதிரி ஆரி ஒர்க் போட்டிருக்கேன். நெக் வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். டேசில் வந்து ஹார்டினில் ஸ்டோன் இருக்கா மாதிரி ஹேங்கிங் டேசில்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே வந்து கோல்டன் ஒர்க் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக்லேயும் அதே டிசைன்ஸ் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்லீவ்ஸில் வந்து கிராஸ் செக்டு கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து ஃப்ளவர்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த மாங்காய் டிசைன் மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக அதை மட்டும் அவுட்லைன் மாதிரி கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணப்போ எடுத்த ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் இதெல்லாம். இதுதான் என்னோடய என்கேஜ்மெண்ட் saree அண்ட் ப்ளவுஸோட ஃபைனல் லுக். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ரிசப்ஷனுக்கு நான் என்ன டிசைன் பண்ணியிருக்கேன்றது தான் உங்ககிட்ட நான் வந்து காட்ட போகிறேன். நான் வந்து லெஹெங்கா தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ரெகுலராக எல்லோரும் போடுற மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு நான் வந்து யோசித்து யூனிக்காக இருக்கணும்ன்ட்டு இந்த டிசைன் வந்து நான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னா வந்து இது எந்த தீமை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன்னா வந்து நார்த் இந்தியன் பொண்ணுங்கள்லாம் வந்து கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு புகுந்த வீட்டுக்குள்ளே போகிறப்போ வந்து அந்த அரிசி பானையை வந்து காலில் தள்ளி விட்டு போவாங்கள்ல, அந்த ட்ரெடிஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அந்த தீம் பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம், யூனிக்காக இருக்குன்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டிசைனை நான் வந்து ட்ரா பண்ணி எனக்கு சொல்லி கொடுத்தாங்கள்ல ஆரி ஒர்க், அந்த மேம் கிட்ட நான் வந்து கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு வாங்கினேன். ஏன்னா எனக்கு வந்து மிஷின் எம்ப்ராய்டரி தெரியாது, ஆரி ஒர்க் அண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் தெரியும். இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு வாங்கினா மட்டும்தான் பர்ஃபெக்டாக கிடைக்கும் அதோட அவுட்கம். அதனால தான் நான் வந்து மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு வாங்கினேன். மற்றபடி ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணி அதை டிசைன் பண்ணி பார்டர் வச்சு டேசில் வச்சு பேனல் ஸ்கர்ட் ரெடி பண்ணது, ப்ளவுஸ் ரெடி பண்ணது எல்லாமே நான் தான் ரெடி பண்ணேன். இதோட ப்ளவுஸ் வந்து பேக் ஓப்பன் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். டேசில் வந்து மிரர் வித் த்ரெட்டு ஒர்க் ஹேங்கிங்கில் வரா மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த அரிசி பானை மட்டும் வரா மாதிரி நான் வந்து மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு தர சொன்னேன். ஹேண்ட்லேயும் நெக்லேயும் வந்து சிம்பிளாக வந்து சும்மா நெக்லைன் மாதிரி வரா மாதிரி மட்டும் பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்லி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட் ரெண்டுமே வந்து வெல்வெட் ஃபேப்ரிக் வாங்கி தான் நான் வந்து அதில் தான் வந்து ஃபுல்லாக மிஷின் எம்ப்ராய்டரி போட்டிருக்கேன். பேக்கில் வந்து பேக் ஓப்பன் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து வித் கப்போட டிசைன் பண்ணியிருக்கேன். ஷேப்பாக ப்ளவுஸ் நல்லா தெரியணுன்றதுக்காக. ஸ்கர்ட் வந்து ப்ளெயினாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து ஃபுல்லாக பேனல்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு பேனல்ஸ்க்கும் அந்த டிசைன் வரா மாதிரி நான் வந்து மிஷின் எம்ப்ராய்டரி போட சொல்லி வாங்கியிருக்கேன். இதுதான் அந்த ஸ்கர்ட்டோட ஃபுல் லுக். கீழே வந்து பார்டர் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் அந்த லெஹங்கா கூட மேட்ச் பண்ணி ஸ்டைல் பண்ணியிருந்த பெரிய சோக்கர் அண்ட் இயர்ரிங்ஸ். ஆக்சசரிஸும் காட்டலான்ட்டு உங்ககிட்ட வந்து இதையும் காட்டியிருக்கேன். நானும் ஆட கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறேன். இதுதான் இந்த லெஹங்காவோட ஃபுல் லுக். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னோடய ஹால்தீஸ், என்கேஜ்மெண்ட், ரிசப்ஷன் எல்லாத்துக்கும் நான் எப்படி ப்ளவுஸ் அண்ட் ட்ரெஸ் டிசைன் பண்ணன்றதை காட்டியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு என்னோடய முகூர்த்தம்க்கு எப்படிலாம் நான் ப்ளவுஸ் அண்ட் saree டிசைன் பண்ணியிருக்கேன்றதை காட்டுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.